அவன் 1000 பேர் அவங்க சொல்லிட்டு போறாங்க எல்லாம் சுண்டக்கா போயிலுங்க காப்புல அடுத்து குட் பேட் அக்லி வருது ஆந்திவே. அதனால நீங்க வந்து படம் எப்படி இருக்குன்னா தலை நாங்களாம் 6 மணிக்கு காலையில 3 மணி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். செலிப்ரேஷன் இருக்குன்னு ஒரு செலிப்ரேஷன்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த ரோஹினி தியேட்டருக்காரன் வந்து அது ரொம்ப டிசப்பாயிண்ட். படத்தோட இந்த செலிப்ரேஷன் இல்லாத எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. அது இல்லாமல் நம்ம ரோஹினி நிறுவனர் ஓனர் வந்து நம்ம விஜய் ரசிகர்னு நினைக்கிறேன். அதனால வந்து ஒரு செலிப்ரேஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாப்ல. அதனால இப்போ வந்து தளபதி போட்டி இருந்துச்சு. தளபதி அரசியல் போயிட்டாப்ல. இனிமேல் தலை மட்டும்தான். தமிழ்நாட்டுக்கு ஒரே தலை, இந்தியாவுக்கு ஒரே தலை மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. இந்த MS தோனி தலை நடுவில் கொஞ்ச நாள் உல்ட்டா விட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாட்டுக்கும் சரி எல்லாருக்கும் சரி ஒரே தலை AK மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அவ்வளவுதான். அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லனா படம் வந்து அதுக்கேற்ற கதைக்கு ஏற்ற மாதிரி தான் எடுக்க முடியும். எல்லா படமும் டமால் டுமில்னு எடுக்க முடியாது. என்ன கதையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்தாதான் செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அவ்வளவு ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக்லாம் கிடையாது. ஸ்லோவா போகுது. அனிருத் மியூசியம் போடுறாப்புல அப்படியே ஹைப் ஆகுது. வேற மாதிரி கொடூரமா போய் முடிஞ்சிருது. அவ்வளவு.